வணக்கம். ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவ்வாதுவட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் அப்படின்ன ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது சுதந்திரத்தை யார் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாமையே பல பேர் இருக்காங்க. என்னப்பா சுதந்திரம் அப்படின்னா, அடா போப்பா ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணுறது, ஜாலியாக சுற்றுறது, வண்டியில் வேகமாக போகிறது, அப்புறம் என்ன அளவுக்கு மீறி சாப்பிடுவது, மது அருந்துவது, போதை பழக்கங்களை உபயோகிப்பது, அப்புறம் செக்ஸ் சம்பந்தப்பட்ட வகையில் கட்டுத்தறி, கட்டுண்டு கிடப்பது, கட்டில்லாமல் கிடப்பது, கட்டுப்பாடு இல்லாமல் காதலிப்பது, உறவு கொள்வது, இதான்ப்பா ஜாலி. பல பேர் இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. கட்டுப்பாடான ஒரு சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் என்ன அப்படின்னா கட்டுப்பாடுகள் நிறைந்தது. அதுதான் உண்மையான சுதந்திரம். ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக காதல், காமம் அப்படிங்கிற விஷயத்தில் கட்டுப்பாடே இல்லை. எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 70, 80 அந்த 90 ரேஞ்செலாம் வப்பாட்டின்னு சொல்லுவாங்க. சில பேர் வைப்பாட்டி ஆயிப்பாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் சின்ன வீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பாக்கியராஜ் படம் எடுத்ததுக்கு பின்னால் வப்பாட்டி, அப்புறம் சில பேர் வைப்பாட்டி அப்படிம்பாங்க, அப்புறம் ஸ்டெப்னி அப்படிம்பாங்க. அப்புறம் பாக்கியராஜ் சின்ன வீடுன்னு படம் எடுத்தார். அதுக்கு பின்னால் சின்ன வீடு அப்படின்னு மாறிச்சு. என்ன அப்படின்னா கல்யாணமான ஒரு ஆண் அல்லது கல்யாணமாகாத ஒரு ஆண், கல்யாணமான ஒரு பெண்ணை திருட்டுத்தனமாக அல்லது கல்யாணமாகாத ஒரு பெண்ணை திருட்டுத்தனமாக அல்லது எல்லோருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக, மற்றபடி மறைமுகமாக காதலிப்பது, அப்புறம் காமம் கொள்வது, அப்புறம் இருவரும் உடல் உறவு கொள்வது, இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடும். அதுக்கு பிறகு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நட்புறவுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த காலத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வார்த்தை மாற்றம் தான், ஒன்றுமே கிடையாது. ரிலேஷன்ஷிப்னா ஆங்கிலம், நட்புறவுன்னா தமிழ். நட்புறவு கொள்வது, காதலிப்பது. இது வந்து கணவனுக்கு தெரிந்தால் மனைவிக்கு பிரச்சனை, மனைவிக்கு தெரிஞ்சால் கணவன் என்ற ஆணுக்கு பிரச்சனை. இதையெல்லாம் தாண்டி பல பேர் வந்து அந்த காலத்துலேயும் சைடில் வச்சுக்கிட்டாப்பா. அதுக்கு ஒரு வார்த்தையும் எங்கள் காலத்தில் உண்டு. என்னப்பா இந்த போகிறா பாரு, ஆமாம் கண்ணம்மா, அவள் வந்து நம்ம இவர் காமராஜ் வந்து சைடில் வச்சிருக்கிறாராம். அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இது வந்து போகிறது சகுந்தலா வந்து இருக்கக்கூடிய நம்ம தங்கராஜுக்கு வந்து வப்பாட்டிப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் சில பேர் இருக்க வார்த்தைகள் வரும். இந்த மாதிரி வந்து ஸ்டெப்னியாக வச்சுருக்காருப்பா, போகிறவ தான் வந்து நம்ம இவர் தர்மராஜனுடைய ஸ்டெப்னி, இந்த மாதிரிலாம் வார்த்தைகள். ஆனால் அது இன்றைக்கி வந்து லிப்பிங் டுகெதர் அப்படிங்கிற பேரில் வந்தாச்சு. பொதுவாக லிப்பிங் டுகெதர் அப்படின்னா ஒரு புரிதலோடு கல்யாணம் செய்து கொள்ளாமல் ஆணும் பெண்ணும் உறவு கொள்வது வரை செல்வது, அவ்வளோதான். கட்டி பிடிக்கிறது, முத்தமிடுறத, உறவு கொள்வது. நீ பிரியம் இருந்தால் கல்யாணம் செய்து கொள்ளலாம், இல்லாட்டி கழட்டி விட்டு ஆம்பளை இப்படி போயிடுவான், பொம்பளை அப்படி போயிடுவான். அதே மாதிரி முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா வைப்பாட்டி அப்படிங்கிற கான்செப்ட், அது ஆணுக்கு. பெண்ணுக்கு சம்மந்தப்பட்ட கள்ளக்காதல், அது அன்னைக்கும் இருந்தது. கள்ளக்காதல் கணவனுக்கு தெரியாமல் இன்னொரு ஆணை வைத்திருப்பது. மற்றபடி வந்து படிக்கும் காலத்திலேயே, மற்றபடி வேலை செய்து கொண்டிருக்க அந்த இடத்திலேயே, மற்றபடி வயசு அந்த கல்யாண வயது அப்படிங்கிற கான்செப்டில் ஏதோ ஒரு ஆணை வைத்துக்கொள்வது அல்லது காதலிப்பது, அவனோடு ஊர் சுற்றுவது, இதெல்லாம் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. இதே அந்த பெண் வந்து கல்யாணமான பெண் அப்படின்னா அது கள்ளக்காதல். ஒரு ஆணை கல்யாணம்னு ஆகிறப்போ ஒரு கணவன் இருப்பான்.
அதை படி மீறி இவன் வந்து சைடில் ஒருத்தனை வச்சுக்கிட்டா, மற்றபடி வந்து அவன் கல்யாணமான ஆனா கல்யாணமாகாத ஆனா அப்படிலாம் கிடையாது. கல்யாணமான ஒரு பெண் கணவனுக்கு தெரியாமல் தனக்கென்று ஒரு ஆணை நிர்ணயித்து வைத்து கொண்டாள் அப்படின்னா அதுக்கு பேர் கள்ளக்காதலன் அப்படின்னு பேர். இதெல்லாம் டோட்டலாக வப்பாட்டி, ஸ்டெப்புனி, மற்றபடி ஒரு சின்ன வீடு, அப்புறம் சைடில் வச்சுக்கிறாங்கப்பா, சைடில் வச்சுருக்காருப்பா, அந்த மாதிரி கான்செப்டு. அதோடு கள்ளக்காதல் எல்லாம் வந்து ஆண் முதல் இது பெண் கான்செப்ட் வந்தாலுமே கூட டோட்டலாக இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான். என்னப்பா லிவிங் டுகெதர். சரி, லிவிங் டுகெதர்னா என்ன? ஒரு பெரியவர் கேட்டார். ஒன்றுமே கிடையாதுங்க. லிவிங் டுகெதர் என்பது வார்த்தை, ஆங்கில வார்த்தை, அவ்வளவுதான். நம்ம காலத்தில் ஸ்டெப்பினி, சின்ன வீடு, வப்பாட்டி, அப்புறம் கள்ளக்காதல்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆண் செய்யக்கூடிய அந்த கள்ளக்காதல் வந்து பலவிதமாக வப்பாட்டி, ஸ்டெப்பினி, சின்ன வீடு. பெண் செய்யக்கூடிய அந்த கள்ளக்காதல் வந்து கள்ளக்காதலோடு நிற்கிறது. அப்புறம் கல்யாணமாகாத பெண்ணாக இருந்தால் காதலிக்கின்றார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவள் சம்மந்தப்பட்டவை எந்த ஒரு புதிய வார்த்தையும் வந்து இந்த சமுதாயம் இன்னும் உற்பத்தி செய்யலை. இன்னைக்கு அதே தான். இப்போ என்ன பண்ணுறது, டோட்டலாக லிவிங் டுகெதர் அப்படின்ட்டு போயிடுறாங்க. சரி, இந்த லிவிங் டுகெதரில் என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் கிடையாது, அதே தான் பண்ணுறாங்க. முதல்லையாவது வந்து ஒரு கள்ளக்காதல் மற்ற சோன்ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய சமயத்தில் ஆளாளுக்கு ஒரு மரியாதை இருக்கும், ஊருக்குள்ளே வந்து ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும். இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. கட்டறிந்து காளையை போல். ஆமாம், எந்த நேரத்தில் லிவிங் டுகெதர் எப்படிலாம் பிச்சுக்கிட்டு போவோம், உடல் உறவு அப்படிங்கிற கான்செப்ட் எப்பொழுதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி காதல் என்பது காமமாக மாறிவிட்டது. காமம் என்பது சாதாரணமாக இக்காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிக ஒரு மோசமான ஒரு சூழலில் தான் வந்து ஆணும் பெண்ணும் இன்னைக்கு வந்து ஒரு கட்டவிழ்ந்த நிலையாக கோலமாக நடந்து கொள்கிறார்கள். லிவிங் டுகெதர் எல்லாமே ஒன்று தான். அப்பாட்டி, சின்ன வீடு, ஸ்டெப்பினி, கள்ளக்காதல் எல்லாமே ஒரே டேக் தான். ஆமாம், அதில் ரிலேஷன்ஷிப் என்ன உறவு கொள்வது, மற்றபடி வந்து உறவாக இருப்பது எல்லாமே ஆங்கிலம்தான். இன்றைக்கி வந்து ஆங்கில வார்த்தைகள் வந்து மிகப்பெரிய ஜாலக்கமாக வாழுத ஒழிய மற்றபடி வந்து அந்த காலத்துக்கு இந்த என்ன விஷயம் ஒன்றுமே கிடையாது. எல்லா விஷயம் ஒரே விஷயம்தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் வந்து ஜாலி, அவன் என்ன வேணாலும் அனுபவிச்சுட்டு அப்படி ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சு போயிடுறான். இல்லையா, அவள் பார்க்குறான், சரி நம்மளை அனுபவிச்சு முடிஞ்சு போச்சு, இவனை விடக்கூடாதுன்னு போட்டு என்ன பண்ணுறான், நமக்கு கல்யாணம் ஆகாட்டியும் பரவாயில்லைன்னு போட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போக்சோ சட்டத்தில் உள்ளே தள்ளுறான். அவ்வளோதான். தன்னுடைய ஒரு உணர்வு, தன்னுடைய ஒரு நிலைப்பாடு, ப்ளஸ் வந்து ஆண் தப்பிக்க பார்க்குறான் அப்படின்னு ஒரு பெண் நினச்சானா சும்மாவாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. அதைத்தான் இன்றைக்கி போக்சோ சட்டத்தை பல பெண்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்கிட்ட பேசுவா, ரொம்ப முரண்பாடாக போகக்கூடிய சமயத்தில் சும்மாவாவது அந்த போக்சோ சட்டத்தை பயன்படுத்து. சில பெண்கள் எப்படி கல்யாணமான பெண்கள் வரதட்சணை அந்த சட்டத்தை வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி கல்யாணமான பெண்கள், கல்யாணமாகாத பெண்கள், இந்த கள்ளக்காதல் வைத்திருக்கும் பெண்கள், இவங்களாம் என்ன பண்ணுறது, இந்த போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்துது. இந்த மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. பொதுவாக இன்றைக்கி அந்த ரிலேஷன்ஷிப், மற்றபடி வந்து லிவிங் டுகெதர் அப்படிங்கிறலாம் வந்து ரொம்ப சாதாரணமாக போச்சு. இதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்லாம் சொல்லவே முடியாது. பல பேர் வந்து என்ன செய்து கொண்டிருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடே இல்லாமல் ஆகும்னா ஒரு லிவிங் டுகெதர், ஆகும்னா ரிலேஷன்ஷிப், அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வாழ்க்கை என்னவாகும்? ஒன்றுமே கிடையாது. அதான் ஒரு கருத்து கூட சொல்லுது. இக்காலத்தில் பல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஞான ஒரு எண்ணமே இல்லை. உடம்பெல்லாம் அதாவது மரத்து போய்விட்ட மாதிரி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆய்வு கூறுது. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி தான் வயதுக்கு மீறிய ஒரு நினைப்பு. நீ தான் செல்ஃபோனை தட்டினா அவனே எல்லாமே வந்துடுது, கம்ப்ளீட் எல்லாத்தையும் பார்த்து அங்கனே உட்காந்து எல்லாம் முடிச்சிடறான். அப்படிங்கிறப்ப அவனுக்கு கல்யாணம் எதற்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இதெல்லாம் விட பெண்கள் இன்னும் தரிகட்டத்தனமாக என்ன செய்கிற அப்படின்னே தெரியாமல் பல கல்யாணமான பெண்கள் கூட லெஸ்பியன்ஸு, மற்றபடி வந்து சிங்கிள் மதர் கலாச்சாரம், அப்புறம் சிங்கிள்
உமன் கலாச்சாரம் இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. காரணம் எல்லாமே இதுதான். ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு டச்சிங் இருப்பாங்க. ஆமாம், அதுக்கு பேச கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு ஆணோடு கல்யாணமாகி ஜம்முன்னு சந்தோஷமாக அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்டு, நீ சொல்லக்கூடிய வார்த்தை அவன் கேட்டு, அதுக்கு இடையில பிரச்சனை வந்தால் சமாதானமாக போய் எப்படி போகணுமோ போகிறப்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். சமுதாயம் அவர்களை மதிக்கும். இந்த லிவிங் டுகெதர் கான்செப்ட்டு, கள்ளக்காதல், மற்றபடி ஸ்டெப்னி, சின்னபடி எல்லாமே பின்னால் ரொம்ப ரொம்ப பிரச்சனை தான். அதை இக்கால ஆணும் பெண்ணும் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை. இதை உணர்த்துவதற்கு நாம் சொன்னால் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இன்னைக்கு இல்லை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.